நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, ஸ்தோத்திரம். வாரம் இது ஒரு பிரச்சனை ஆகுது. ஸ்தோத்திரம். எதுவும் நம்ம கரண்ட் வாங்கலை, திருட்டு கரண்ட், அது வேறு விஷயம். இந்த பிரச்சனை வந்து சமாளிக்கணும்னா ஸ்தோத்திரம், கரண்ட் வாங்கிறது பதிலாக ஜென்ரேட்டர் வாங்கிடலாம். ஸ்தோத்திரம். 50,000-60,000 ரூபாய் தான் ஆகும். கரண்ட்டுக்கு அவ்வளோதான் ஆகுது. ஸ்தோத்திரம். கரண்ட்டை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமானால் வாங்கி தருகிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார், நம்பிக்கையோடு இருப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஏன்னா ஆராதிக்கிற அந்த டைம், ஆராதனை டைம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய செல்வந்தர், கவனிங்க, பெரிய செல்வந்தருக்கு ஒரு ஹாபினா அவருக்கு பழக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மிருகங்களையும் வீட்டில் வளர்க்குற ஒரு ஹாபி அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு. ஒரு நாள் மாலையில் ஸ்தோத்திரம் அப்படியே வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார். அவர் கூட வேலைக்காரனை சென்று கொண்டிருக்கிற போது ஒரு சாக்கடை இருந்தது. ஸ்தோத்திரம். அதில் ஒரு அழகான பன்றி புரண்டு கொண்டிருந்தது. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. பன்னி எங்கே போடலாம்? ஸ்தோத்திரம். ஆனால் அழகாக இருந்தது இந்த பன்னி. ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் பாஷையில் சொல்ல போனால் நல்ல பண்ணின்னு வச்சுப்போமே. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இவர் அதை பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கப்பட்டார். கிட்ட போய் பார்த்தார் அந்த சாக்கடையில். அழகாக இருக்குது அந்த பன்னி. அதனால் அவருக்கு ஏற்கனவே ஹாபி என்னன்னா, ஸ்தோத்திரம், எல்லா மிருகங்களையும் வீட்டில் வளர்க்கிற குணம் அவருக்கு இருந்ததுனால அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த சேத்துல இறங்கி அந்த பண்ணியை போடுற அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம பிடித்தானவன் வீட்டுக்கு கொண்டு போனார். ஸ்தோத்திரம். அவருடைய ரூமில், அவர் பெரிய செல்வந்தர், நல்ல வசதியில் இருக்கிற மனுஷர், அவர் வீட்டு அவர் பாத்ரூம்லேயே கொண்டு போய் அந்த பன்னியை கழுவ சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் சோப்பையே கொடுத்தார் அந்த பன்னிக்கு போடுறதுக்கு, அவர் டவலையே கொடுத்தார் துடைக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். அழகாக அந்த வேலைக்காரன் போய் அவர் பாத்ரூமில், ஸ்தோத்திரம், அவர் பாத்ரூமில் போகிறதுக்கு கூட ஸ்தோத்திரம் அந்த வேலைக்காரனுக்கு ரைட்ஸ் கிடையாதுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். இப்போ பண்ணினாலே இப்போ போக வேண்டிய வாய்ப்பு வந்து. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. போய் நல்லா சோப் போட்டு நல்லா குளிப்பாட்டான் அந்த பண்ணி. ரொம்ப அழகாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவர் கொடுத்த அந்த டவலை வச்சு நல்லா துடைத்து, இல்லை ஸ்தோத்திரம், அவருடைய கட்டில் மேலேயே வச்சு, அவருடைய பெட்லேயே வச்சு அந்த பண்ணியை நல்லா துடைச்சி அவர் பெட்லேயே படுக்க வச்சிட்டோம். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் வந்து பார்க்குறாரு. இப்போ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்தோத்திரம். எவ்வளோ நாள் நம்ம கண்ணில் மாட்டாத போச்சு அப்படின்னு சொல்லி பன்னிக்கு தன்னுடைய பெட்டை கொடுத்துட்டு இவர் கீழே போய் படுத்துக்கினார். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்த நாள் வாக்கிங் போகிறாங்க. அப்போது அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, இவ்வளோ அழகாக இந்த பண்ணியை ரெடி பண்ணிக்கிறேன், அதனால் நம்ம இந்த பண்ணியை சேர்த்து வாக்கிங் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த பண்ணியை ஒரு செயின் போட்டு, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அப்படியே அழைத்து கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரெக்டாக எந்த இடத்துல அந்த பண்ணி அந்த சாக்கடையிலேருந்து பிடிச்சாங்களோ அந்த இடம் வந்துச்சு. அவள் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் பிடிச்சி நான் நம்ம செயின் போட்டு கபால்னு தாவி, ஸ்தோத்திரம், அவன் கையிலேருந்து உருகின்னு போய் சேத்துல வந்துச்சு. ஆமே. சேத்தை பார்த்தவொடனே என்ன ஆயிடுச்சு, பண்ணி நல்லா சோப்பு போட்டு, எஜமான் போடுற சோப்பு, அதில் பணக்காரங்க போடுற சோப்பு, ஸ்தோத்திரம், அந்த சோப்பை போட்டு ஸ்தோத்திரம் அவர் டவலை கொடுத்து அவர் பெட்டை இது கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம், இது போய் சேத்துல வந்துச்சு. இவருக்கு மனசு வரல. அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் போய் இறங்கி என்ன பண்ண விடாத, பிடிச்சிக்குவான்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போய் மறுபடியும் குளிப்பாட்டி, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மறுபடியும் தன் பெட்டை அது கொடுத்து, மறுபடியும் தான் சோப்பு தான் டவலை கொடுத்து அன்னைக்கு நைட்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்த நாள் மறுபடியும் ஸ்தோத்திரம் வாக்கிங் போகிறாங்க. கரெக்டாக அந்த சேத்தை பார்த்தோன்னே போய் என்ன பண்ண திரும்பி போகுது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவெல்லாம் கூட்டின்னு வந்துட்டார் வீட்டுக்கு. அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்னடா இது, ஏன் சோப்பை கொடுத்து, ஏன் டவலை கொடுத்து, ஏன் பெட்டை கொடுத்து, ஸ்தோத்திரம், எவ்வளோ அதை நேசிக்கிறேன் நான், இல்லை, ஆனால் இது புரிஞ்சிக்க மாட்டேங்குது இந்த பண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை ஆகிட்டார் அவர். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் எந்த கொடுக்குறேன், யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவ்வளோ அனாவசியமாக. இது கொடுக்குறேன் நான், இது கொடுக்குறேன் அப்படின்றத புரிஞ்சிக்காமையே, நம்ம எஜமானுடைய அன்பை புரிஞ்சிக்காம, எஜமானுடைய மனசை புரிஞ்சிக்காம, சாக்கடையை பார்த்தா போய் என்ன பண்ணிட்டு ஊழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டார். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவருக்கு நண்பராக இருக்கிற டாக்டர் ஒருத்தர், கவனிங்க, நண்பராக இருக்கிற டாக்டர் ஒருத்தர் அவரை எதேச்சியாக பார்க்கும்படியாக வராரு. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏன் கதையோட ஆரம்பிக்கிறேன்னா, செய்தியோட கதை உங்களுக்கு புரியும்.
ஆமே. போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன செய்தி எடுத்தாருன்னா பன்னி செய்தி நீங்கள் இன்னைக்கு. அதனால தான் கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. வர ஒரு கதை சொல்கிறேன். போன வர ஒரு கதை சொன்னேன்னா ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, செய்தி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கதையாவது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் ஸ்தோத்திரம் இந்த கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ராமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ, எப்பவுமே சந்தோஷமா ரொம்ப ஜாலியாக இருக்கிற மனுஷன் பார்த்தா மூளையில் உட்காந்து அழுதுங்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த நண்பருக்கு ஒரே வேதனையாக போச்சு. என்னன்னு சொல்லி கிட்ட போய் உட்காந்து என்னடா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இந்த பண்ணி என் அன்பை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. சாக்கடையில் இருந்துச்சு. ஆமே. அந்த பண்ணியை நான் ரொம்ப நேசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பண்ணி. அதனால் என் வேலைக்காரனை விட்டு கூட்டின்னு வந்தேன். ஏன் சோப்பை கொடுத்தேன், ஏன் பாத்ரூமை கொடுத்தேன், ஏன் டவலை கொடுத்தேன், ஏன் பெட்டை கொடுத்தேன். ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லாம் அது கொடுத்தேன். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறேன். அதை எல்லாத்தையும் கொடுத்து ஸ்தோத்திரம் குளிப்பாட்டி பெட்டில் படுக்க வச்சுட்டு மறுபடியும் நான் அந்த சைடு போனால் நல்லா இருக்குமே, அது கூட வந்தான்னு சொல்லி கூட்டின்னு போனால் அந்த சாக்கடையை பார்த்தோன்னே மறுபடியும் போய் அதில் ஊந்துட்டு, எப்போ அந்த சைடு போனாலும் சாக்கடையை பார்த்தோன்னே போய் ஊந்துட்டு. என் அன்பு அது புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. நம்மளை எஜமா எவ்வளோ நேசித்தா அவர் பாத்ரூம் நம்ம கொடுத்துருப்பாரு, அவர் சோப்பை நம்ம கொடுத்துருப்பாரு, அவர் பெட்டு அவர் டவல்லாம் கொடுத்துருப்பாருன்னு அந்த பன்றி யோசித்திருக்குமானால் இப்படி பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த பண்ணி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வேதனையாகுது, என் அன்பு அது புரிஞ்சிக்கவே மாட்டேன்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மனுஷர் வேதனைப்பட ஆரம்பித்தார். உடனே டாக்டர் சொன்னார், பண்ணி அப்படி செய்யுதுன்னா அது காரணம் என்ன? ஆமே. ஸ்தோத்திரம். பண்ணி அப்படி செய்யுதுன்னா காரணம் என்ன? பண்ணி ஜென்மத்திலேயே அதான் செட்டிங். பண்ணினாலும் எங்கே தான் இருக்கணும்? ஸ்தோத்திரம். இருதயத்தில் அதான் செட்டிங். படைக்கும் போதே அதான் செட்டிங். பண்ணியை படைக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அது சேத்துல சாக்கையில் தான் இருக்கணும்னு பச்சிக்கிறாரு. ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஸ்தோத்திரம். பண்ணியினுடைய இருதயத்தில் அதான் பதியப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். ஒன்றும் நீ கவலைப்படாத. ஸ்தோத்திரம். இதை மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸ்தோத்திரம். என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். பண்ணின் இருதயத்தை தூக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி இருதயத்தை செட் பண்ணி தரேன். ஆமென். அதுக்கப்புறம் அந்த பண்ணி மாறிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னோடனே ஒரு சந்தோஷம். மாறிடுமா கண்டிப்பாக மாறிடும். ஸ்தோத்திரம். சரிடா அப்போ நான் இன்றைக்கே பண்ணு அப்படின்னு சொல்லி இன்றைக்கே அது ஆப்ரேஷன் பண்ணி பண்ணியோட ஆட்டை தூக்கிட்டு ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆட்டோட இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க டாக்டர். அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் சாயந்தரம் வாக்கிங் போகிறாங்க. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. வேலைக்காரன் பிடித்து கொண்டு போகிறான். ஸ்தோத்திரம். சாக்கடை கிட்ட போச்சு. அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. கொஞ்சமாக ஓரமாக இப்படி ஒதுங்கி வருது. சாக்கடை கிட்ட போயினாலே நாம கபாலம் டை வச்சு சாக்கடைக்கு போகிற பண்ணி இப்போ இருதயம் மாறினவண்ணி என்ன ஆயிடுச்சு? சாக்கடை அந்த சைடு போயிட்டு பாருங்கள். சாக்கடை அந்த ஸ்மெல்லு பார்த்தவொடனே இந்த சைடு வருது. ஏன்னா அதோட இருதயம். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம மேலோட்டமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதில் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம இருதயம் மாறணும். அதில் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்தை மாற்றணும். அப்போ தான் மாறும். இல்லைன்னா அந்த சுவாபம் அப்படியே இருதயத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாக்கடையை பார்த்தா போய் ஊனம் தான் தோணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இருதயத்தை மாற்றிட்டா என்ன பண்ணிப்பாரு? சாக்கடையை பார்த்தா ஸ்தோத்திரம் போல. அப்போ அந்த இருதயத்தை மாற்றக்கூடிய காரியத்தை தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து செஞ்சார். போனாரம் ஸ்தோத்திரம் சத்திய சந்திப்பில் சொன்னேன். ஆதாம் செய்த பாவத்தின் விளைவால் வந்த பாவ சாபங்களோடு கூட தான் மனுஷர்கள் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய ஆவியின் மூலமாக தான் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாவம் செய்வதனால் வரல, ஆல்ரெடி பாவம் அவர்களுக்குள்ளே இருந்து பாவத்தை செய்ய வைக்கிறது. கேட்குறீங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு உள்ளத்தில் ஆதாமின் மூலமாய் வந்த ஜென்ம பாவத்தின் மூலமாய் வெளியிலேருந்து பாவம் செய்யறதுக்கு உங்களை யாரும் தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியே உங்களை பாவம் செய்யும்படி தூண்டி உங்களை பாவத்தில் விழ செய்து விடுகிறது. எப்படி இந்த பண்ணி சேத்தை பார்த்த உடனே போய் விழுதோ? காரணம் என்ன? அது இருதயத்தில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சாக்கடைனா போய் விழணும்னு. ஸ்தோத்திரம். அது மாதிரி பிசாசு இன்றைக்கு அநேக பேருடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் இந்த காரியங்களை விதைத்து விட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால
ஆமென். நிறைய விசுவாசிங்க டாஸ்மாக பார்த்தோன்னே வண்டி நிற்கிது, இருதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறான். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சினிமா போஸ்டரை பார்த்தா நிற்குது, ஸ்தோத்திரம் வண்டி. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பண்ணி மாதிரி ஸ்தோத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, மறுபடியும் ஏன் அதை பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஆதாம் அழிந்தான், ஆனால் ஆதாம் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி ஆதாமின் மூலமாய் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த ஆவி சாவலை. ஆதாமின் ஆவினால தான் நம்ம ஜென்மிக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ஆதாமின் ஆவி தான் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். அதுக்கு பேர் தான் ஜென்ம பாவம். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அந்த ஆதாமின் ஆவி தான் ஆத்மாவை ஆப்ரேட் பண்ணும். ஆவி தான் ஆத்மாவை ஆப்ரேட் பண்ணும். நல்லா கவனிங்க. ஆத்மானா இருதயம். ஆவி என்ன சொல்லுதோ அதை தான் ஆத்மா கேட்கும், ஆத்மா என்ன சொல்லுதோ அதை தான் சரீரம் கேட்கும். ஆமென். முதல்ல இச்சை தான், ஸ்தோத்திரம். அந்த இச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ஆவியில் யோசனை பண்ணுறது, ஆத்மாவில் சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் தான் சரீரத்தில் செயல்படுத்துறதா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த மாம்சத்தின் எண்ணம், ஆதாமினால் உண்டான எண்ணங்களை எல்லாம் அழித்து புதிய மனுஷனாக, எப்படி ஆட்டுக்குட்டியின் இருதயத்தை மாற்றின உடனே பண்ணி மாறிடுச்சோ, அதுபோல் நம்ம இருதயத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் கல்வாரியில் செய்து முடிச்சிட்டாரு. எப்படி அதை மாற்றுறாரு அப்படின்றத தான் புதன்கிழமையில் பார்த்துருக்குறோம். அதனால் புதன்கிழமை மிஸ் பண்ணாத வாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் பண்ணி போல் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அல்லே சொல்லுங்கள் அல்லேலூயா. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். தொடர் போதனையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பிக்கும் போதே 1ஆம் தேதியே சொல்கிறேன். ஸ்தோத்திரம். என்னென்ன ஒவ்வொரு வாரமும் இதை தான் தியானிப்போம். ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கிறது என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆனால் யாரும் என்ன பண்ணுறதில்ல, அதை காதில் வாங்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். எதனா பேசிட்டு போயா எனக்கு நான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பண்ணி மாதிரி தான் வாழ்ந்துருக்கோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால் கொஞ்சம் பைபிள் எடுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? லூக்கா சுவிசேஷம் 13. ஆமாம். நல்ல காலத்திலே கண்ணு தெரியாது. இப்போ கரண்ட் வேறு இல்லை. இப்போ ஒரு சாக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரில பாஸ்டர். படிங்க. எடுத்துட்டீங்களா? லூக்கா அவள் மேல் தமது கைகளை வைத்தார். எவள் மேல்? 18 வருஷமாக எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்த அந்த சகோதரியின் மேல இயேசு தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும் தேவன் தன் கைகளை வைத்தால் உடனே அது சரியாயிடும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம பார்த்தோம் முதலாவது வாரத்தில். ஸ்தோத்திரம். அவர் கை வைக்கணும்னா என்ன பண்ணோம்? தேவன் பார்க்கிற இடத்துலையும் அழைக்கும் போது வருகிறதற்காகவும், அப்புறம் கை நீட்டினா அதுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம தாழ்த்தி குனிந்து கொடுத்தால் உடனே அவர் கைகளை இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் ஒருவேளை கூணா இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் கூணா இருக்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளோ சம்பாதிக்கிறேங்க, 3 பேர் 4 பேர் வீட்டில் சம்பாதிக்கிறோம். ஆனால் மாதம் கடைசியில் பார்த்தா எவ்வளோ மீதி எடுக்கிறீங்க? மீறுதா? சேவிங்ஸ் இருக்குதா? சேர்த்து வைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எதுவுமே இருக்காது. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குணம் நிமிர முடியல, கடன் பிரச்சனை நிமிர முடியல, வியாதியிலிருந்து நிமிர முடியல. இல்லை, இந்த பாரம்பரிய காரியங்களை செய்கிற பழைய வாழ்க்கையிலேருந்து நிமிர முடியல நம்மளால். ஆமே. அதையும் செஞ்சுக்கின்னு இதையும் செஞ்சுக்கணும். பழைய சுபாவங்கள் நம்மளை விட்டு போகாதபடிக்கு நம்ம நிமிர முடியாதவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் நிமிர முடியலங்க சொல்லுங்கள். பூனா சிஸ்டர், இன்னும் அவர் கையை வைக்கல. கையை வைக்கிற மாதிரி நம்ம இல்லை. ஸ்தோத்திரம். எப்போ கை வைப்பார்னு தெரியாது. நல்லா கவனிங்க.
18 வருஷமா சபைக்கு வரா அந்த சகோதரி ஸ்திரீ ஒரு நாள் கூட வந்து அந்த பாஸ்டாண்ட ஜபாலய தலைவனாண்ட என் பூனுக்காக ஜெபம் பண்ணு கேட்கல. ஆமென். அன்னைக்கு இயேசுநாதர் அந்த சர்ச்சுக்கு போறாரு. அன்னைக்கு இயேசுநாதர் என்னை போய் அவ கேட்கல. இயேசுநாதர் தான் அவளை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து தமது கைகளை அவள் மேல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 18 வருஷமா ஒரு நாள் கூட லீவு போடலங்க. பூனா இருக்கிற சகோதரிங்க. பூன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சுத்தமா அந்த முதுகு மட்டும் தான் நிற்கும், மேலே தலை சுத்தமாக கீழே போயிட்டு இருக்கும். தலை இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் எங்கே பார்க்க போகிறீங்க? படத்தில் காட்டுவாங்க. ஸ்தோத்திரம். பாட்டெலாம் கூட நிறைய பாட்டெலாம் கூட வருது. அது நிமிர முடியாத கூனி, இயேசு அவளை தொட்டார், பெத்மான்ஸ் பாட்டு போடும்போது அது சைடில் போடுவாங்க அந்த பாட்டு. அப்போ அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சகோதரி எங்கேருந்து சபைக்கு வந்தான்னு தெரியாது. பஸ் ஏறி வந்தாளா நடந்து வந்தாளா தெரியாது. ஆனால் எத்தனை வருஷமா? 18 வருஷமா ஒரு நாளும் சர்ச்சுக்கு ஆப்சண்ட் ஆகாத வந்த அவன் மேலே தான் ஆண்டவர் கையை வச்சார். ஆமே. உங்கள் மேலே ஆண்டவர் கை வைக்காமல் நீங்கள் நிமிர முடியாது. உங்கள் பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவர் கை வைக்கணும். கை வைக்கணும்னா அவர் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் இருக்கும். ஆமே. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்கு வைப்பாருன்னு தெரியாது. என்னைக்கு வைப்பாருன்றது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒருவேளை போன வாரம் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம், போன வாரம் வராது உங்களுக்கு. அன்னைக்கு வச்சிடலாம் நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் வரல, என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் எப்போ வாய்ப்பு வரும்னு தெரியாது. இந்த வாரம் வச்சிடலான்னு ஒருவேளை ஒரு சிலர் ஆண்டவர் பிளான் பண்ணி வந்திருக்கலாம். இந்த வாரம் வராதவங்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் சான்ஸ் எப்போ வரும்னு தெரியும். அதனால தான் இந்த ஆராதனையை அசட்டப் பண்ணாமல், இந்த ஆராதனையில் தேவன் வருகிறார், வந்து விட்டார் என்ற சிந்தையோடு கூட ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வர வேண்டியது நமக்கு விழுந்த கடமைங்க. இது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க வேண்டியது அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேலும் விழுந்திருக்கிற கடமை. என்னது? கட்டளைனா என்னது? கடமைனா டியூட்டி. ஸ்தோத்திரம். கட்டளைனா ஆர்டர். நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. அதுக்கு பேர் தான் கட்டளை, ஆர்டர். போட்டால் செய்யணும். ஆமே. ஆமாம். உங்கள் ஆதாரை வந்து அப்டேட் பண்ணணும். நேற்றோட முடியுதுன்னு சொன்னாங்க கட்சியில். இப்போ 12ஆம் மாதம் 14ஆம் தேதி வரலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். உங்கள் ஆதார் எடுத்துருப்பீங்க இல்லையா? அதில் உங்களோட ஃபோட்டோவையும் ஸ்தோத்திரம் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸையும் அப்டேட் பண்ண வேண்டும் என்று ஒரு ஆர்டர் வந்துச்சு. 14/9 பண்ணணுன்னு. ஸ்தோத்திரம். நேற்று நிறைய பேர் அட்ரிபியூஷன் பண்ணி வெப்சைட்டில் பார்த்தா 14/12 வரலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆர்டர் போட்டால் உடனே கீழ்ப்படியணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் பேன் கார்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணோம்னா பண்ணி ஆகணும். அதை இல்லைன்னா ஸ்தோத்திரம் நம்ம ஃபைல் பண்ணவே முடியாது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவே முடியாது. அது பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வாங்கியிருந்தால் தான் வெளிநாடு போக முடியும். அதனால் வருஷம் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன். அதாவது எனக்கு வருமானம் இல்லை, ஆனாலும் 0ன்ட்டு ஃபைல் பண்ணணும். கண்டிப்பாக வருமானம் இல்லைன்னா 0னாவது பண்ணணும். இன்கம் டேக்ஸு பண்ணணும். நீங்கள் ஸ்தோத்திரம் வெளிநாடு போகிற அளவுக்கு உனக்கு வருமானங்குதா அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குறோம். அல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் உனக்கு என்ன வருமானங்கிறது வருமான வரி தாக்கல் செய்யணும். இதெல்லாம் ஆர்டர் என்பது அதை நம்ம செய்யணும். செய்யலைன்னா என்ன பண்ண முடியாது? என்னால் இன்கம் டேக்ஸ் பண்ண முடியாது. அந்த ரிட்டர்ன்ஸ் போட முடியாது. ரிட்டர்ன்ஸ் போட முடியலனா வெளிநாட்டுக்கு என்னால் போக முடியாது. அப்போ அந்த கட்டளைக்கு ஆர்டருக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்போ தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை நிலைமையிலிருந்து நிமிர வேண்டுமானால், உங்கள் வியாதியிலிருந்து நிமிர வேண்டுமானால், உங்கள் தரித்திரத்திலிருந்து நிமிர வேண்டுமானால், இந்த சகோதரி எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்குது. அவள் காரணம் சொல்லணும்னு கேட்டால் ஏமா சபைக்காரன்னு கேட்டால் என்ன காரணம் எவ்வளோ சொல்லலாம். ஆமென். சொல்கிறதுக்கு காரணம் அப்படிங்குது. ஏன்னா அவளால் ஒரு அடி கூட நடக்க முடியாதுங்க.
ஸ்தோத்திரம். ஆனால் அவள் வீட்டிலேருந்து சபைக்கு ஒரு நாள் கூட தவறாமல், ஒரு நாள் கூட லேட் ஆகாமல் வந்திருக்கிறாள். அதனால தான் இயேசுவால் அவளை பார்க்க முடிந்தது, இயேசு ஆண்ட அவளை அழைக்க முடிந்தது, தம்முடைய கரத்தை அவள் மேல் வைக்க முடிந்தது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாகிலும் ஆண்டவர் மேலே கை வச்சிட மாட்டாரா? எப்படி வைப்பாரு? கை வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? அவர் பார்வையில் இருக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதிசயமான காரியம் செய்ய காரணம் என்ன? அந்த சகோதரி அழைத்து அந்த சகோதரிக்கு அந்த அற்புதத்தை, அதிசயத்தை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நன்மை மட்டுமே இருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நம்முடைய தேவனிடத்தில் நன்மை மட்டும் உண்டு. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஆனா பிசாசும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் நன்மை செய்யும்படி சுற்றி திரிகிறார், பிசாசு தீமை செய்யும்படி சுற்றி திரிகிறான். ஆமென். பிசாசிடத்துல தீமை மட்டும் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவிடத்துல நன்மை மட்டும் உண்டு. விழுங்கலாமோ எவன் மாட்டுவான்னு சுற்றி திரிகிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கவனிங்க, அந்த ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கிறேன். லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன், அந்த பிசாசுகள்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்தது. என்ன விண்ணப்பம்? இன்னும் பன்றியா வருது. ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் எங்கே போயிருந்தோம்? பன்றி கூட்டத்துக்கு போயிருந்தோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன கேட்குதுன்னு தெரியாமல் கேட்குது. பன்னி கூட்டத்துக்குள்ளே இதுக்கு போக முடியாது. ஏன்னா பன்னிக்கு வந்து ஆவி கிடையாது, ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பாதாளத்தில் இறங்குற ஸ்தோத்திரம் அந்த விலங்குகள் பரலோகத்துக்கு ஆவி போகிறதில்ல, தேவனிடத்தில் போகிறதில்ல. அதனால் ஆவி இருந்தால் தான் அங்கே போய் இந்த ஆவி சேர முடியும். பன்றிகளுக்கு ஆவி இல்லை, இதுங்க புத்தீனமாக கேட்டுச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இவரும் இது கேட்கறது என்னன்னு தெரியாமல் கேட்குது, சரி போன்ட்டு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே போய் அங்கேருந்து 2000 பன்னியில் பூந்துச்சு பாருங்க. அங்கே போய் இருக்க முடியல. நம்ம எங்கே இருக்கிறது? ஆவி இருந்தால் தான் இருக்க முடியும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதுங்களுக்கு தான் ஆவி இல்லையே. அதனால இதுங்க போய் உள்ளே பூந்த உடனே அதுங்களால் வாழவே முடியல, நடக்கவே முடியல, எல்லாம் ஓடி கடலில் ஊந்து செத்து போச்சு. கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் சொல்ல வர அப்படின்னா, பிசாசு கேட்டாலே செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதுவும் அழியறதுக்கு இல்லை, அழியறதுக்கு ஒரு விண்ணப்பத்தை பிசாசு கேட்டாலே செய்கிற ஆண்டவர். அவரோடு வாழ்வதற்கு இருக்கிற பிள்ளைகள் நம்ம கேட்டால் செய்ய மாட்டாங்க. அவரோடு இன்றைக்கு வாழ போகிறோம் என்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, ஆபேலின் ரத்தம் பேசினது போல நமக்காய் பேசுகிற தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நமக்காய் பேசுகிறவர். நன்மை செய்கிறவர் மாத்திரம் கிடையாது, நன்மையை பேசுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இயேசு நன்மை செய்யும் போது பிசாசு தீமை செய்கிறது. இயேசு நன்மையை பேசும்போது பிசாசு தீமையை பேசுறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போதும் நம்ம மேல குற்றம் சாட்டுவது தான் அவனுடைய வேலை. எப்போ யார் மாட்டுவான்னு பார்த்துருந்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் போய் தேவன் நிற்கும் போது பிசாசம் போய் நிற்பான். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சாத்தானை நோக்கி, பூமி எங்க சுற்றி பார்த்துட்டு வரையே? அல்லேலூயா. நல்லம்பாக்கம் சபையில் இருக்கிற அட்வென்ட் சபையின் செயலாளர் ஆபிரகாமை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தியான்னு கேட்டிருக்காரு. பாத்தியா? ஸ்தோத்திரம்.
அப்படின்னு சொல்லிட்டு யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறாரு? அவனை போல தேவனுக்கு பயந்தவனை பூமியில பார்க்கவே முடியாது அப்படின்னு பரலோகத்துல ஸ்தோத்திரம் சாட்சி கொடுக்கிறார் யோபுவை பத்தி. அதனாலதான் யோபு சொல்லுவார், எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனே சாட்சி கொடுக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிறவர் என்ன சொல்றோம்? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கவனம் வைத்தாயான்னு கேட்கும்போது பிசாசு சொல்லுவான், அவன் நல்லவங்க, சர்ச்சில் செக்ரட்டரி ஆகிறாரு, சர்ச்சைக்கெல்லாம் கரெக்டாக போயிடுறாருன்னு சொன்னா பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா அவர் கதை? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரம் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டிய அவர் கண்டிங்கில் டாஸ்மார்க் கரையில் பார்த்தங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அப்படின்னு பிசாசு உங்கள் மேலே என் மேலே என்ன பண்ணார்? குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இல்லைங்க, ஸ்தோத்திரம், பொய் சொல்றான்னு சொல்றாரு இயேசு. அவன் இவன் சொல்றான், இல்லைங்க உண்மைங்க, ஓயாம நான் பார்த்தங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை டெய்லி பார்க்குறேங்க அப்படின்னு பிசாசு நம்ம மேல குற்றம் சுமத்துறோம். ஸ்தோத்திரம். அதே ஆண்டவர் நம்ம மேல குற்றம் சுமத்துகிறார் என்று சொன்னால், இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7 சபைகள் இருக்குது. கவனிங்க, 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஒரு சபை தவிர, பிலதெல்பியா சபையை தவிர மற்ற 6 சபைகளுக்கு மேலேயும் குற்றச்சாட்டு வைப்பார். உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டை குறைய சொல்றார் அப்படின்னா, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை. குறைய சுட்டி காட்டினா திருந்துவாங்க. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பிசாசு குறைய சொல்றான்னா, ஆமென், கவனிக்கிறீங்களா? இயேசுநாதர் குறைய சொல்றான்னா நீ திருந்துறதுக்காக. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா பிசாசு குறைய சொல்றான்னா அந்த குறைய வச்சே நீ பனிஷ்மெண்ட் அடையும்படியா, உனக்கு தண்டனை வாங்கி தரும்படியாக அவன் உனக்கு காரியங்களை செய்கிறான் என்பதை ஒரு நாள் மறந்து போக கூடாது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. இந்த குணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. மற்றவங்க மேல குற்றம் சாட்டுகிற குணம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. அது பிசாசு குணம். பிசாசு குணம். மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, குற்றம் சாட்டுவது பிசாசு குணம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார். இது யாருக்காவது புரியுதா? மற்றவங்களை பத்தி குறை சொல்றவங்களுக்கு சொல்றாரு, முதல்ல உன் கண்ணுல என்ன இருக்குது? இந்த பீமேக்கு தான். உத்திரனா பீம். இவ்வளவு பெரிய பீமேக்குது, இதை பார்க்கல நீ. உங்க எதிராளி கண்ணில், உங்க சகோதர கண்ணில் இருக்கிற தூசியை போய் பார்த்துக்கிறப்ப, உங்க கண்ணில் தூசிக்குது, அவங்க கண்ணில் தூசிக்குது, அவங்க கண்ணில் தூசிக்குது, அவங்க கண்ணில் தூசிக்குதுன்னு ஒரு பிள்ளை சொல்லிக்குது. குறைய சொல்லினே இருக்குது. அவர் பண்றது சின்ன குறை, தூசி தான். உங்க கண்ணில் என்ன ஆகுது? பீமே இருக்குது. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இது யாருடைய குணம்? பிசாசு குணங்க. குறை சொல்றது, மற்றவங்க மேல குறை சொல்றது யாரு குணம்? பிசாசு குணம். எங்குள்ள எப்படிங்க பிசாசு குணம் வர? நாங்க தான் ரட்சிக்கப்பட்டோமே. நான் சொல்லிட்டேன் இருந்தது, உங்க ஆவியில யார் ஆவி தாங்குது? ஆதாம் ஆவி தாங்குது. பழைய சுவாபம். ரட்சிக்கப்பட்டாலும் பிசாசு உங்களை விட்டு ஒன்றும் போல. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அதனால மற்றவங்களோடு சேர்ந்து நாமளும் பிள்ளையார் சேர்த்து கொண்டாடி சுண்டல் குழக்கட்டை சாப்பிட்டால்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாப்பிட்டு தானேங்கிறான். ஆமா. என்ன சொல்லி கொடுப்பான் பிசாசு? இது எதுவுமே நாங்கள் படிக்கவே இல்லைங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இது நான் செஞ்சதுல இருந்து உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிட்டோம். செஞ்சது எது? மொத்தமா செஞ்சது எதுக்காக? அவன் தனியா எடுத்து வச்சுட்டா பரிசுத்தம் ஆயிடுமா? புரிஞ்சுக்கணும் சபை. நீங்க அதை சாப்பிட்டாவே எங்க தாங்கிறீங்க? பிசாசு கூட்டத்தில் தான் இருக்கிறீங்க. பிசாசு உங்களுக்குள்ள தான் இருக்குது. பிசாசின் ஆவி, பழைய ஆதாமின் ஆவி தான் உங்களை கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். விக்கிரக காரியத்துல ஸ்தோத்திரம். இப்ப சொல்ற ஒரு ரகசியம் ஸ்தோத்திரம். அதனாலதான் சௌமியா சீமந்தெல்லாம் சாப்பிடவே இல்லை. கண்டிப்பா சாப்பாடு நடுவீட்டில் வச்சிருப்பாங்க.
சாப்பாடு அவங்க இந்து கல்யாணத்தில் இந்து ஃபங்க்ஷனில் செஞ்சாங்கன்னா எந்த ப்ரோக்ராம் செஞ்சாலும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. அதனால் எவ்வளோ வற்புறுத்துனாங்க, ஆனால் சாப்பிடவே இல்லை. கர்த்தரை காப்பாற்றினேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அது சாப்பிட்டா முடிஞ்சதுங்க. நீங்கள் அங்கே தாங்கிறீங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க ஸ்தோத்திரம். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். அவங்களோட சம்மந்தம் கலக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்காக இது பிசாசுக்கு படிச்சது எங்களுக்கு வேணாம்லாம் சொல்லக்கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா ஆமைன்னு சொல்லுங்களேன். வாங்கிக்கணும். இதில் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதை வாங்கிக்கணும். ஏன்னா நீ எத்தனை கிறிஸ்மஸ் கொடுத்தா அவங்க வாங்குறாங்கல்ல, அவங்க தந்து கொடுத்தா இது பிசாசுக்கு படிச்சது நான் வாங்க மாட்டேன்னா ரொம்ப கஷ்டம். ஏசுவாங்க போக முடியாது. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. அதெல்லாம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாது நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. கொடுக்கறது நீங்கள் வாங்கிக்கணும் மரியாதையா. இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை சாப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சாப்பிட்டா என்ன ஆயிடுச்சு, பிசாசுக்கு படைச்சது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, விக்கிரங்க படைச்சது சாப்பிட்ருக்கிறீங்க. அதனால் நீங்கள் யார், விக்கிரக குரூப் தான் அப்படின்னும். நம்மளால ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டு. அதே சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு பட்சத்தில் இங்கே ஏற்றுறாங்க. அவங்க சத்தியமாக சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. அதே சொல்லுங்க. அல்லேலூயா. நீயே ஒரு காலத்தில் அந்த வணங்கியிருந்த ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வத்தை தான் சொல்கிறீங்கப்பா, பிசாசுன்றீங்க. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்சது சத்தியம் சொல்கிறோம். ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியல, அதனால் அவங்க மனசு வேதனைப்படும்படி சொல்ல முடியாது. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கல்லை பார்த்தாலும் கடவுள்னு பார்த்தா அது கடவுள்ன்றான். ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிங்கிறாங்க. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அவர் என்ன சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி பிசாசுலாம் சொல்லக்கூடாது. அவங்க காதில் விழுற மாதிரி. ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். பிசாசு குற்றம் சாட்டுவது எதற்காகனா, நீங்கள் எப்படியாவது தண்டனை, உங்களை கண்டிப்பாக அந்த குற்றத்தை சுமத்தி பனிஷ்மெண்ட் வாங்கியே தண்டன்றது பண்ணுறது பிசாசு. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு குற்றத்தை வைக்கிறாரு, உங்களை பார்த்து ஒரு குறை சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும், மனம் திரும்பணும் என்பதற்காக. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பேதுரு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது பேதுரு போய் கேட்பார், ஆண்டவரே என் சகோதரனுக்கு விரோதமாய் தப்பு பண்ண எத்தனை முறை ஆண்டவரே மன்னிக்கிறதுன்னு கேட்டால் எத்தனை முறை சொல்லுவார்? அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இஸ்ரவேலருக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு. எத்தனை முறை மன்னிக்கலாம் அப்படின்னா 70. அது கால்குலேஷன் எப்படி போட்டாலும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் அப்படின்னா, மன்னிக்கிறதுக்காகவே உன் இருதயத்தை டியூன் பண்ணி வச்சுக்கின்றாரு. எத்தனை முறை தப்பு பண்ணிட்டு வந்து உன்னால மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சுனாரு. உன் இருதயத்தில் என்ன தான் இருக்கணும், மன்னிப்பு தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் நன்மை மட்டுமே தேவனுடைய சமூகத்தில் இருப்பதனால அவர் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். தீமை மட்டுமே பிசாசின் கையில் இருந்ததுனால அவன் இந்த சகோதரியை கட்டி வைக்கிறான். கையத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. சாத்தானுக்குள்ளே தீமை இருக்கிறது. நன்மை செய்வேன்னு சொல்லுவான், நீங்க ஏமாந்துடக்கூடாது. அவன் பொய் சொல்றான். ஆமென். பிசாசால நன்மை செய்யவே முடியாது. நன்மை செய்யறன்னு சொல்லுவான், அது என்னது? பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் யாரு? நன்மைகளின் பிதா. யாக்கோபு 1:17 சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அந்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லுவார். ஏன்னா பரலோகத்திலிருந்து தான் நன்மை இறங்கி வருது. அதனால பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன? பரலோகத்தில் தீர்மானிக்கிறதை தவிர வேற எதுவும் எனக்கு வராது. சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ₹1 கிடைக்குன்னா விட அது பரலோகம் தீர்மானிக்கணும். கையத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? இரவு முழுதும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து 12 பேரை செலக்ட் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நைட் எல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே யாரையும் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணல. நைட் எல்லாம் போய் பிதாவண்ட கேட்டுட்டு யார் யாரை செலக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அங்கே வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் பிரகாரம் பகல்ல 12 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஆண்டவர் அதனாலதான் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம
இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்போம்? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்போம்? சபையில் இருந்திருப்போமா? இல்லையா? ஆமாம், பொறுமையாக இருந்து ஸ்தோத்திரம் பிதாவினிடத்துல சொல்லி பொறுமையாக இருந்து நம்ம எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. தீமை செய்கிறவன் உங்களை எவ்வளவு நிமிரக்கூடாதபடி கட்டுவான், நன்மை செய்கிறவர் நீங்கள் நிமிரும்படி உங்க மேல கைகளை வைப்பான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. தமது கைகளை அவள் மேல் வைத்தார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இதுல என்ன விசேஷம்னா கவனிங்க, தீமை செய்கிறவன் நினைக்கிறான் இல்லையா, ஸ்தோத்திரம், அவன் யாருன்னா நன்மையே செய்யணும்னு நினைக்கிறவங்க தோத்து போனோம். ஜெயத்தை ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. என்ன அழிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, ஸ்தோத்திரம், அவன் என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் கால் கீழே மிதிப்பட்டவன். ஜெயத்தை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப யாரு நினைக்கிற திட்டம் நிறைவேறும்? கவனிக்கிறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு கவனிக்க முடியல அப்படின்னா வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் கட்டாயத்துக்கு உட்காந்து அவசியம் இல்லை. ஒருத்தராண்டே ஆண்டர் பேசுவார். உங்களுக்கு கவனிக்க முடியலன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த வீட்டுக்கு போயிடுது. பிரச்சனை உங்களால் நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த உங்களுக்கு போதிக்க போகிறேன், சொல்லி தர போகிறேன், அம்மளை வந்து கடமை போனால் போயிடுது. கர்த்தர் நல்லவர். நல்ல சொல்லுங்க, நல்ல புரியுதா? ஸ்தோத்திரம். பிசாசு செய்கிற எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது. ஏன்னா நன்மை செய்யணும் என்று நமக்காக நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த பிசாசின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். கையெழுத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அழிக்கணும்னு நினைக்கிற பிசாசை நான் வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர் காலின் கீழே போட்டு மிதித்திருக்கிறார். ஆமென். அவன் நசுக்கப்பட்டவன். கையெழுத்தி ஆமென். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இதையா பார்த்து எசபேல் சொன்னா, உனக்கு ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு நேரத்தில் உன் தலை எடுத்துருவேன். சொன்னாலா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வெட்டி போட்டதுனால கோபம் அடைந்து பாகாலை பின்பற்றி கொண்டிருக்கிற ஆகாபின் மனைவியா இருந்த ஸ்தோத்திரம் எசபேல் கோபப்பட்டு ஸ்தோத்திரம் இந்த எலியாவின் தலையை நாளைக்கு இந்த நேரத்தில் எடுப்பட்டான். 24 மணி நேரம் டைம் குறிச்சான். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பயணம் வெகு தூரம். எசபேல் சொன்னது என்னது? உனக்கு ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு இந்நேரம் தான் இருக்கலாம் உயிரோடு, அதுக்கப்புறம் தலையெடுத்து எசபேல் சொன்னா. ஆனா ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை தட்டி, சூறை செடி கீழே படுத்து கொண்டு அவனை தட்டி எழுப்பி சாப்பிட்றதுக்கு நல்ல போஜனத்தை கொடுத்து, நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. எது சொன்னது பலிச்சுது. எப்பவுமே சொல்ற காரியம் நினைவில் இருப்பது தீமையான காரியம் தான் மனசுல இருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தீமையான காரியம் சொன்ன கடகன்னு பரவிடும். நல்லது சொல்லுங்களா, பரவாது போ, அது சீக்கிரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. இந்த எசபேல் சொன்னதுதான் நல்லா அவர் மனசுல பதிஞ்சிச்சு. நாளைக்கு நேரம் ஸ்தோத்திரம் என்னை கொண்டு நினைக்கிறார் ஆண்டவரே. எப்ப சொல்றாரு? 40 நாள் கழிச்சு சொல்றாரு. 40 நாள் நடந்து போயிட்டார். சாப்பிட்ட பலத்துல 40 நாள் நடந்து போயிட்டு அங்க ஒரு வகையில போய் ஒழிஞ்சுக்கிறார். அது இருந்த இடத்துக்கும் நடந்து போறதுக்கு 40 நாள் ஆச்சு. நைட்டும் பகலும் கருமேல் பருவத்திலிருந்து ஓரேபுக்கு போயிட்டாரு. 40 நாள் இரவும் பகலும் நடந்து. ஸ்தோத்திரம். எத்தனை கிலோமீட்டர் தெரியல. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போன பிற்பாடு அந்த எசபேல் சொன்னதான் ஞாபகம் இருக்குது. அதனால போய் என்ன பண்றாரு? ஒரு கெபிக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார். உடனே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, வெளியே வாங்க, உனக்கு என்ன அங்க வேலை கெபிக்குள்ள. இவர் அப்படியே பயந்து நெருங்கி வந்து அந்த ஓரேல நின்று, ஆண்டவரே அந்த எசபேல் சொல்லிட்டா. என்ன சொன்னா? நாளைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நாளைக்கு நேரம் சொல்லி 39 நாள் தாண்டி வந்துக்கிற கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம். பிசாசு செய்கிற காரியம், பிசாசு சொல்ற காரியம் தான் மனசுல நல்லா பதிஞ்சிடும்.
நன்மை செய்கிறவர் சொல்கிற காரியம் நம்ம மனசுல பதியாது. இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, இந்த சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவருடைய நயவஞ்சகங்களையும் அவருடைய வேஷங்கள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:17 சகல துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பிசாசின் காரியங்களை ஜெயித்தவர். கையை தட்டி ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கு. வேதம் சொல்லுகிறது நம்மை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். போன வாரம் கேட்டாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. நாமெல்லாம் நிமிர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்தோத்திரம் அவருக்கு விருப்பம். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், என்னில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். சத்தம் அல்லேலூயா. என் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் மகிமையடையும்படி, ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா, நான் மகிமை அடையும்படி என்னில் அவர் மகிமைப்படணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் போது நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அப்படிதான் சொல்லுங்க அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு என்று சிலவற்றை செய்யும் போது கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் போது நான் அவரை மகிமைப்படுத்துறேன். கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யும் போது என் மூலமா கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறினா அவரை மகிமைப்படுத்துவது, உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கமா இருக்கும். இல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்பதாங்க நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஸ்தோத்திரம் நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்து இந்த சகோதரியை பாருங்க. தொட்டதனை வந்துட்டான். எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தால் கைகளை மேல வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என் மேல கை வைக்கிறேன்னா ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. என்ன நம்பிக்கை? இந்த சகோதரி மேல கை வச்ச உடனே என்ன பண்ணா? உடனே மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்தினா தெரியுமா? கையை வச்சாரு ஆண்டவர் அவன் மேல கூட்டு, உடனே நிமிர்ந்து அல்லேலூயான்ட்டான். ஆமென். சபையில் எல்லாம் நாங்க ஸ்தோத்திரம், வெறும் கூட்டம் சபையில் இருக்குது. அல்லேலூயா, க்ளோரி 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 துதிக்கிறா, கர்த்தரை மகிமைப்படுத்துறா, இயேசுவே நன்றி என்றா சத்தமா ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறா. ஸ்தோத்திரம். நம்ம மேல கை வைக்க நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம மேல ஆண்டு கை வச்சா அப்படி உடனே மகிமைப்படுத்துவோமா? பார்த்தீங்களா? எழுப்பி சுகம் கிடைக்கிற வரலாம். அதுக்கப்புறம் சோர்ந்து வீட்டில் படுத்துருக்கு. ஆமென் சொல்லு. உண்மைதானே? பத்த மாட்டீங்க. நீங்க மாத்திரம் அந்த நம்பிக்கையை என் மேல கைய வச்சிட்டீங்கன்னா நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. 18 வருஷமா கூனி அந்த ஸ்ரீ சர்ச்சைக்கு வருகிறாள், மகிமைப்படுத்துகிறாள். ஆனால் அவரிடத்துல என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். ஒன்றுமே அவரிடத்திலிருந்து அவளுக்கு கிடைக்கவில்லை. 18 வருஷமா சபைக்கு வரா, மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். ஸ்தோத்திரம். ஆனா அவரிடத்துல செய்யும்படி ஒன்றுமே அவள் எதிர்பார்க்கவில்லை. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வராங்க. கண்டிப்பா ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை தொடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கண்டிப்பாக என்னை தொடுவார் என்ற அந்த நம்பிக்கை ஏக்கம் இந்த சகோதரிக்குள்ள இருந்ததின் வெளிப்பாடுதான். அவள் நிமிர்ந்த உடனே சத்தமாக அல்லேலூயா என்று சொல்லி ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். அத்தனை பேர் காணும்படியாக ஸ்தோத்திரம். அது முன்னாடிலாம் வந்து அவ மகிமைப்படுத்தினது துதிச்சது யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து வர்ஷிப் பண்ணியிருப்பா, துதிச்சிருப்பா, ஆராதிச்சிருப்பா, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப ஆண்டவர் கையை வச்ச உடனே அவ பிரைஸ் சொல்லான்னு அதிகமா சத்தத்தோடு ஸ்தோத்திரம் அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிங்க 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 கவனிங்க. உடனே ஸ்தோத்திரம் எல்லாரும் 17வது வசனத்துல, லூக்கா 13வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, அங்கிருந்த ஜனங்களும் சேர்ந்து கர்த்தராலே அவளுக்கு செய்யப்பட்ட கிரியை நிமித்தமாக சந்தோஷப்பட்டார்கள். அவர்களும் சேர்ந்து மகிமைப்படுத்தினார். ஆமென். புரியுதா? இவ பிரைஸ் லார்ட் சொன்னதான் அங்கிருந்து எல்லா கூட்டமும் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. ஆமா, நீங்க நன்மை பெற்றுக்கொண்டீங்க. சாட்சி வந்து சொல்லுங்கன்னா வெக்கம். சாட்சி சொல்றதா மகிமைப்படுத்துறது. ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லனா வெக்கப்படுறோம். அப்புறம் எப்படி நம்ம மேல ஒரு கையை வைக்கிறது? அப்புறம் எங்க நம்ம மேல ஒரு ஸ்தோத்திரம் மகிமையை வர பண்றது? எப்படி நம்ம கூட நிமிர்த்துறது? எப்ப நம்முடைய கூனை நிமிர்த்துவார்னா நாம அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எம்மள கையை வச்சுட்டீங்கன்னா, ஆமென், நீங்க மாத்திரம் எம்மள கையை வச்சுட்டீங்கன்னா நான் உண்மை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படின்ற நம்பிக்கை மாத்திரம் கொடுத்துட்டோம்னா அவர் வெயிட் பண்ண மாட்டார், உடனே கையை வச்சுருவார். ஆமென் சொல்ல மாட்டேங்க, கையை தர மாட்டேங்க. நீங்க நம்பிக்கை கொடுக்கணும். நீங்க நம்பிக்கை கொடுக்கிற வரை அவர் என்ன பண்ண மாட்டாரு? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்ம வாழறதே இல்லை. ஸ்தோத்திரம். நிறைய பேர் பைபிளை தந்தா வெக்கமாக சர்ச்சில் வச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் ஆண்டவரை அவமதிக்கிற அடையாளம். பைபிள் எடுத்துட்டு வந்தா தேவனுடைய நாமம் மகிமைப்பட சர்ச்சுக்கு போறேயா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு நாம் மகிமைப்படும். ஆனா நம்மளால என்ன பண்றாங்க? அது அசிங்கமாக தான், வெக்கமாக தான். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? என்னை இந்த உலகத்துல அசட்டை பண்ணுகிறவனை, என்னுடைய வார்த்தையை என்னுடைய வேதத்தை அசட்டை பண்ணுகிறவனை பிதாவுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது பிதா இவரை பற்றி சொல்லுன்னு இயேசு தான் கேட்பாரு. ஒவ்வொருத்தரும் போய் நிற்கும் போது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிதா இயேசு கிட்ட தான் கேட்பாரு அவங்களோட காரியம் என்னன்னு. ஏன்னா இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த இருதயம் எப்படி? தன்னை கொலை செய்தவர்கள் கூட அந்த மோசமான நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தெரியாம போயிட்டாங்கப்பா, கொஞ்சம் மன்னிச்சிருப்பாங்க. தெரியாம பண்ணாம ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தை பாருங்க. தன்னை வேணுன்ட்டே கொலை பண்றான், கன்னத்தில் அடிக்கிறான், காரி துப்புறான், கண்ணை கட்டிட்டு தலையில கொட்டினது யாருன்னு கேட்கறான். ஸ்தோத்திரம். தெரியாத அவர் யாருன்னு கொட்டினது? இதெல்லாம் அவரை கேவலப்படுத்துற காரியம். கொட்டினது தெரியுமா? தெரியாதா? ஸ்தோத்திரம். கேவலப்படுத்துறான். இவ்வளோ பண்ணவனுக்காக ஜெபம் பண்றாரு. எப்ப தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, கொஞ்சம் மன்னிச்சிருப்பாங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்காக டெய்லி பேசிக்கிறாங்க. நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் தெரியாம பண்ணிட்டாப்பா, என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டாப்பா, கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மன்னிச்சுக்கிறதுனால வண்டி ஓடிக்குது. இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி இயேசுவை மறுதலிக்கிறபடியினாலே, அவருடைய வேதத்தை மறுதலிக்கிறபடியினாலே, அவரை மகிமைப்படுத்தாதபடி நீ மறுதலிக்கிறபடியினாலே பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்பீங்க. நீங்க பிதா கூப்பிட்டீங்க, யாருப்பா என்னப்பா கதைக்கு சொல்லுன்னா இவனை யாருன்னு தெரியுதுன்றது. உங்களை நான் அறியேன். ஆமென் சொல்ல மாட்டேன். அவருக்கு மகிமையாக, அவருக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு கீர்த்தியாக இருக்கும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு செய்தி கேட்டேன் இல்லையா டீப்பா? ஸ்தோத்திரம். அப்ப எந்த சூழ்நிலையிலும் ரெடியா இருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப வாய்ப்பு வரும்னு பார்த்து கொண்டிருந்து உடனே அவன் நிமிர்ந்த தேவனை கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப சான்ஸ் கிடைக்கல நம்ம உருவாக்கணும். எப்படியாவது ஆண்டு நாமத்தை நான் மகிமைப்படுத்தி தீர வேண்டும் என்கிற அந்த எண்ணம். ஆமென். அப்படி மகிமைப்படுத்தும் போது பிசாசுக்கு பொறுக்காது. ஆமென். கவனிங்க, வேகமா தான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மகிமைப்படுத்தும் போது பிசாசுக்கு பிடிக்காது. உடனே ஜெபாலயத்தில் எழுந்து சத்தத்தை கேட்டவுடனே ஜனங்கள்லாம் சத்தம் போட்டாங்க இல்லையா?
அவர் ஒரு தூங்கி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆளாக எழுந்துட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியுதா? ஜெபாலய தலைவர், அந்த சர்ச்சோட லீடர் அங்கே இருக்கிறார். இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சகோதரி கிட்ட அழைத்து கையை வைக்கிறாரு. கையை வச்சோன்னா நம்ம நிமிர்ந்து அல்லேலூயா என்ன பண்ணிச்சு. இங்கே நிறைய பேர் தூங்கினால எழுந்துச்சு. இப்போ நான் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி அங்கே எழுந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்ததோட கோபம் வர வந்துச்சு. ஆமென். உடனே அந்த ஜனங்கள்லாம் பார்த்து, உங்களுக்கு இன்னும் 6 நாள் உண்டு, அதுல நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளலாமே, இது ஓய்வு நாள், உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றான்? ஓய்வு நாள்ல சுகம் பண்ணக்கூடாதான், வரக்கூடாதான். மோசேஸ் சொல்லியிருக்கார், ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேற 6 நாள் இருக்குது, அன்னைக்கு வந்து சுகத்தை வாங்கிக்கலாமே, இன்னைக்கே வந்து சுகத்தை வாங்கினுக்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் ஜெபாலயத்தில். வீட்டில் போய் படிங்க, லூக்கா 13வது அதிகாரத்தை. இப்போ படிக்கல வச்சா நம்ம டைம் ஆகிடும், அதெல்லாம் சுருக்கமாக முடியும். வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு கோவம் வந்தோடனே இயேசுநாதர் கோவம் வந்துச்சு. இயேசுநாதர் கோவம் வருமா வராதான் இந்த சாப்டரை படிச்சிங்கன்னா புரியும். கோவம் வரும். வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் கோவம் போட்டு சத்தம் போட்ட உடனே இயேசுநாதர் கோபப்பட்டு வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. மாயக்காரனை விட்டாரு. ஸ்தோத்திரம். திட்டுறாரு அவன். மாயக்காரனே, உன் தொழுவத்தில் இருக்கிற மாட்டை எல்லாம் 6 நாள் நீ தண்ணி காட்டுறல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமையாச்சு, இன்னைக்கு தண்ணி காட்டாம இருக்கலாம்ல, ஆனா காட்டுறல நீ. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட செத்தர போகுது. ஆனா என்ன பண்ற நீ? சர்ச்சை முடிச்சுட்டு போய் ஆட்டுக்கு தண்ணி காட்டுற ஞாயிற்றுக்கிழமை. ஸ்தோத்திரம். உனக்கு எப்படி உன் மாடும் உன் ஆடும் உன் தொழுவத்தில் இருக்கிற மிருகங்களும் முக்கியமோ, அது போல என் பிள்ளை எனக்கு முக்கியம். கையெழுத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 16வது வசனத்தை சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தி என் பிள்ளையாவ, என் பிள்ளைய நான் விடுதலை ஆக்குவேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் விடுறதே முடியல. 6 நாள் தண்ணி காட்ட, ஒரு நாள் காட்டாத வந்தா உடனே ஆக போறது இல்ல. 18 வருஷமாக கட்டி வச்சுக்கிறாயா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சுகமாக்கூடாது சொல்றியே, நீ மாயக்காரன் சொல்லி அவனோட சண்டைக்கு போனதா? ஆமென். பிசாசு உங்களுக்கு நன்மை சேர்த்து விட மாட்டான். ஆமென். ஏதாவது தான் எழுப்போம், எழுப்பினாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க அவங்க பிள்ளையா இருந்தா ஆமென் சொல்லுங்க. கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அவங்க பிள்ளையா இருந்தா உங்களுக்காக ஃபைட் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வாங்கி தருவார். அதுதான் சொன்ன, பரலோகத்தில் பிதா வந்த உங்களுக்காக மருந்து பேசி கொண்டிருக்கார். நீங்க அவங்க பிள்ளையா இருந்தா தான் பேசுவாரு. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவரை கெட்டு போகாமல் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, யோவான் 1:12, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. நீங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா நன்மை செய்வார். ஃபைட் பண்ணியாவது செய்வார். பிசாசு தடுக்கிறதுக்கு பார்ப்பான், யார் வேணா தூண்டி விடுவான் உங்களுக்கு சபைக்கு வராம பண்றதுக்கு. நீங்க பிள்ளைங்களா என்ன பண்ணலாம்? தடையெல்லாம் மீறி நீனே சொல்றது என் ஆண்டரை மகிமைப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க குதிங்க, நீங்க துதிங்க, நீங்க ஆராதிங்க, யாரையும் பார்க்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் அவர் உங்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபைகளில பாத்தீங்கன்னா, நம்ம சபை மாத்திரம் கிடையாது, எல்லா சபையில போய் விசாரிச்சு பாருங்க, நன்மை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. நன்மை பெறதுக்கு என்ன பண்ணோம்? உபவாசம் பண்ணு, எல்லா ஜபத்துக்கும் பைபிள் படி, ஃபாஸ்டிங் பண்ணுனா எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் நன்மை பெற்ற பின் செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். வந்தாங்களா? ஆண்டவர் சொன்னா, நீங்க அப்படியே திரும்பி போங்கப்பா, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னாரு. தூரத்திலேயே அப்படியே திரும்பி போறாங்க, சரியா போச்சு குஷ்டரோகம். அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். குஷ்டரோகிகள் அந்த நாட்களை வீடுகளில் சேர்க்க மாட்டாங்க. மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, அடைக்கல பட்டணத்தில் இருப்பாங்க. அங்கிருந்தா இயேசுநாதரை பார்க்க வராங்க. இப்போ சரியாகி போச்சுட்டோம். நீ சந்தோஷத்தில் ஓடி பொஞ்சேதி பிள்ளைகள்லாம் பார்க்கலாம் ஓடிட்டாங்க 9 பேர். ஆமென். பொஞ்சேதி பிள்ளைகள்லாம் பார்க்கறத விட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவரை போய் நான் பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. இவ்வளோ நாளா, இவ்வளோ வருஷமா நான் எங்க இருந்தேன்? ஜெயிலில் மாறி இருந்தேன், யாரையும் பார்க்க முடியாம. ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால போய் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி ஒருத்த மாத்திரம் வந்து ஆண்டுடைய காலில் வந்து நன்றி செலுத்தினான். பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ செய்வாங்க, பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. இதான் உலகத்தின் வழக்கம்.
9 பேர், அதாவது 10 கணக்கு வந்தாவே கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அர்த்தம். பைபிள்ல எங்கெல்லாம் கணக்கு வருதோ, நம்பர்ஸ் வருதோ, அதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. 10ல் 9 பேர் நன்மை கிடைத்தோன்னே போயிட்டாங்க. அதாவது 90%. உலகத்தில் இருக்கிற 90% ஜனங்கள் நன்மை கிடைக்கும் வரை என்ன செய்யணுமோ செய்வாங்க. நன்மை கிடைச்ச உடனே அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. 1%, அதாவது 10% ஜனங்கள் மட்டும்தான் நன்மை பெற்ற பிற்பாடு நன்மையை கொடுத்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவாங்க. அதனால நம்ம 9 பேர் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஒருத்த மாதிரி. ஆமென். அப்பதான் ஆண்டவரால் நமக்கு நன்மை செய்ய முடியும். ஆண்டவரால் நன்மை செய்ய முடியும். 2 சம்பவத்தை சொல்லி ஸ்தோத்திரம் நான் முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 1 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்போ நம்ம சபத்தில் இதை பத்தி பேசணும் இல்லையா? எவருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும்போது வந்து கூப்பிடுறாரு. அப்ப எவரு சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவ நடந்து போயிருக்கும் போது திடீர்னு நிற்கிறார் இயேசுநாதர். நின்னது மாத்திரமல்ல, திரும்பி என்னை தொட்டது யார் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் தொட்டது? 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அநேக வைத்தியர்களால் எல்லா ஆஸ்தியை செலவழித்தும் சற்று குணமடையல. மார்க் 5:25 ஒரு இந்த சம்பவம் வீட்டில் போய் படிங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவிட்ட போனாவே அற்புதம் நடக்குது. அப்ப அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் கவனிங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவே. எழுந்து போறா. திரளான கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. அற்புதத்தை பெறுவதற்கு, நன்மையை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறா. என்ன செய்யறா? நான் தொடரணும் வந்துட்டு, எப்படியாவது தொடரணும். பூந்து போறா. முன்னாடி இருக்கிறவங்க திட்டுறாங்க, ஏமா அறிவே இல்லையா உனக்கு, நாங்க நிக்கிறது தெரியலையா, கண்ணு தெரியல, எதையும் காதுல வாங்கலாங்க. நன்மை செய்யறதுக்கு, நன்மையை பெறுவதற்கு என்ன செய்யணும் அது எல்லாத்தையும் செய்து இயேசு கிட்ட போய் வஸ்திரத்தை தொட்டால், தொட்ட உடனே அவருடைய உதகத்தின் ஊரல் நின்று போய் சுகம் அல்ல ஆரோக்கியம் அடைந்ததை சரீரம் தொட்ட உடனே ஒரு அற்புதம் சுகம் நடந்துச்சு. 12 வருஷமா பெரும்பாடு போயினே அந்த சகோதரிக்கு தொட்ட உடனே சுகம் வந்த உடனே இயேசுக்கு ஒரு ஷாக்கட்ச மாதிரி இருந்தது. இவர் போயிருந்தார் பாருங்க, எதிர் வீட்டுக்கு நின்றார். நின்று பின்னாடி திரும்பி கொண்டிருந்த ஜனத்தை பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? இவர் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு வந்த வேகம், நன்மையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆளை காணாங்க கும்பல்ல. ஆமென் சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. லூக்கா 18 போட்டுக்குது, அவள் போய் ஜனங்களுக்கு பின்னே தன்னை ஒளித்து கொண்டால், மறைத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டது. அதனாலதான் இயேசு நின்று சொல்றார், என்னை தொட்டது யார் அவருக்கு தெரியாதா? தெரியும். அத்தி மரத்துல மேல ஏறி கொண்டிருந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னாரு? குள்ளனே இறங்கி வேணா சொன்னாரு. சகேவே பேதுரு மாத்திரே தொட்டது யாருன்னு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? இயேசு கேட்க காரணம் என்ன? பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார். யோவான் 2வது அதிகாரத்துல நாத்தான்வேல் வரும்போது இயேசு பார்த்து சொல்றாரு, இதோ உத்தம இஸ்ரவேலன் வருகிறான் என்று சொல்லுகிறார். உடனே நாத்தான்வேலுக்கு ஆச்சரியம், இப்பதானே இயேசுவே பார்க்கிறேன், ஆனா இயேசு என்ன எப்பவே தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, ஆமாம்பா, நீ அத்தி மரத்திற்கு இருக்கும்போது உன்னை பார்த்துட்டேன். நான் உன்னை ஏற்கனவே நான் பார்த்துட்டதுனால தான் யோவான் சொல்லி உன்னை கூட்டு வர சொன்னேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாமும் கூட யாரோ ஒருத்தர் மூலமா இங்க வந்திருக்கிறோம் சபைக்கு அப்படின்னா, அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு அவங்கள வச்சு உங்களை கூட்டாந்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் வந்து தொட்ட இந்த சகோதரியை பார்த்து தொட்டது யார் என்று சொல்லுகிறார். இவ வந்து சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா பயந்து நடுங்கி வந்து அவ பாதத்துல விழுந்து தனக்கு நடந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எவ்வளோ பிளான் பண்ணி வந்த, பெற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லா ஜனங்களும் அதை கேட்டாங்கல்ல, எவ்வளவு பெரிய மகிமை இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்தினல்ல. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையா நீ செய்யாம போற? ஸ்தோத்திரம். அவனுடைய ஏக்கம் அதுதான். நான் உனக்கு செஞ்சா நீ என்ன மகிமைப்படுத்துவியா? சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா. மார்க் 10வது அதிகாரத்துல ஒரு சம்பவம், பர்தீமை தெரியலையா? குருடன். சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை நாடோறும் பிச்சை எடுக்கும்படி கொண்டு வந்து விடுவாங்க. அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கண்ணு குருடா இருக்கிறவங்க மற்ற அவையெல்லாம் நல்லா இருக்கும்.
கண்ணு மாத்திரம் தான் குருடா இருக்கும். ஒரு சில கண்ணு வெள்ளையா இருக்கும், எல்லாம் கண்ணே இல்லாத இருக்கும். ஆனால் மற்ற உறுப்புல நல்லா இருக்கும். இப்போ அவனை கொண்டாந்து பிச்சை எடுக்க விடுறாங்கன்னு வச்சுங்களேன், மற்ற உறுப்புல நல்லா இருக்குது இல்லை? அப்போ பிச்சை போடுறவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம், உன் கை கால் நல்லா தானே இருக்குது, எதுனா போய் வேலை செஞ்சு சாப்பிடலாம்ல, இங்கே எதுக்கு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கண்ணை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணும்படியே கண்ணை விட்டுட்டு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி விட்டுருவாங்க. அவங்க கை காலெலாம் நல்லா இருக்கிறது தெரியாத மாதிரி. அது மாதிரி மூடி இந்த பர்த்திமையை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனுக்குள்ள எதிர்பார்ப்பு, எப்படியாவது இயேசு ஒரு நாள் இந்த சைடு வருவார், எனக்கு அற்புதம் செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதே போல அன்னைக்கு இயேசு அந்த வழியாக போறார். ஆமென். நசரேயனாகிய இயேசு வருகிறார் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க, கண்ணுதான் இல்லை, ஸ்தோத்திரம். இயேசுன்னு சொல்லாம தாவீதின், சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வந்தாதான் எனக்கு பார்வை கிடைக்கும் நம்பி இருந்தான். இயேசுவால மட்டும் தான் பார்வை கிடைக்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதே போல இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டவனை கூப்பிட்டான். ஜனங்கள் எல்லாம் அதட்டினார்கள். அவர் எவ்வளவு பிஸி தெரியுமா, எவ்வளவு பிஸியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், நீ போய் அவரை கூப்பிடுறேன்னு சொல்லி ஜனங்கள் அதட்டினார்கள். ஆனால் இயேசுவோ நின்று அவன் அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். உடனே அந்த செய்தி போது போதகர் அழைக்கிறார், வா. சொல்லுங்க அல்லேலூயா. உடனே என்ன பண்ண தெரியுமா அவன்? வெரி குட். சொல்லுங்க அல்லேலூயா. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசு இடத்துல வந்தான். ஆமென். அப்புறம் என்னங்க விசுவாசம் தெரியுதா? அந்த துணி போட்டா தான் பிச்சை எடுக்க முடியும். இப்ப எரிஞ்சிட்டு இயேசு வந்தாரானா என்ன நம்பிக்கை? கண்டிப்பா எனக்கு பார்வை கையை தட்டி எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடியும் தட்டி நான் வரமாட்டேன் நம்பிக்கையோடு இயேசு இடத்துல வந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டா, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் பார்வையிடணும்னு சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவன் ரைட்டுப்பா, நீ விசுவாசத்தபடி உனக்கு பார்வை கிடைச்சிச்சு, நீ போப்பா அப்படி ஆண்டவர் இயேசுவே போப்பான்ட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, அவன் பார்வை கிடைத்தவனே அப்பா பார்வை கிடைச்சிச்சு ஓடி போல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த 9 பேர் போனாங்க, அப்படி போடல. அவன் வழியில இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லுங்க அல்லேலூயா. பார்வை கிடைச்சவனே மறுபடியும் பிச்சை எடுக்கிற இடத்துக்கு போல வழியில பின் சென்றான். லூக்கா 18 போட்டுக்குது, அவன் வழியில இயேசுக்கு பின் சென்று இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே போனானா. ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார் என்றால் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் என்ற எதிர்பார்ப்போடு தான். அந்த சகோதரி எதிர்பார்ப்போடு இருந்தால், ஏக்கத்தோடு இருந்தால், என்ன மாத்திரம் ஆண்டவர் தொட்டார்னா அவரை மகிமைப்படுத்துவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால், அதே போல அன்றைக்கு இயேசு அவள் மேல கையை வைத்தார். கையை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து பிரச்சனையை பார்க்காம, சூழ்நிலை பார்க்காம தேவனை மகிமைப்படுத்தினார். அவரோடு சேர்ந்து இருந்த ஜனங்களும் பிரைஸ் தி லார்ட், அவ அல்லேலூயா, எல்லா ஜனங்களும் அல்லேலூயா, குளோரி இருக்கிற ஜனங்கள்லாம் குளோரி. ஆமென். அப்ப ஆண்டவர் உங்க மேல கை வைக்காம உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறாது. ஆமென். என்னெல்லாம் சொல்லி நமக்கு வைத்திருக்கிறார் அதெல்லாம் நமக்கு சக்சஸ் ஆகணும்னா ஆண்டவர் கை வைக்க வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவர் எப்ப கை வைப்பார்? அவர் பார்க்கிறபடி ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது, அவர் அழைக்கிற சத்தத்தை கவனித்து கேட்கும் போது, இல்ல அவர் கூனியா இருக்கிறார், பார்க்க முடியாது, முன்னாடி பிரசங்கம் பண்ற ஆண்டவர் கால் தான் தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஷார்ப் பாருங்க, எவ்வளவு காதை ஷார்ப்பா வச்சிருப்பா பாருங்க. அவ பார்க்குற மாதிரி இருந்தா ரெண்டாவது இயேசு இங்கவா அப்படி இங்கவா கூப்பிட்டுருப்பாரு. கரெக்டாக அதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடியாரா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம மேல ஆண்டவர் கை வைக்கணும்னா அவர் நம்மை காண்கிறபடி இருக்கணும், அவர் அழைக்கும் போது சத்தம் கேட்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் அவர் கை நீட்டுகிற போது அவர் கைக்கு கீழே, கைக்கு மேலே இல்லை, கைக்கு கீழே குனிந்து தாழ்த்தி அர்ப்பணித்து இல்லை கொடுக்கும்போது உடனே கை வைப்பார். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. உடனே கை வைப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், அவர் கை வைப்பதற்கு நீங்கள் மாத்திரம் என் வாழ்க்கையில் இதை செஞ்சுட்டா நான் ஊரா திருத்தருவா போய் உங்களை மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற நம்பிக்கை மாத்திரம் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா, ஆமென்.
லேட் பண்ணவே மாட்டாரு, இப்பவே கை வைப்பார். எத்தனை பேர் நம்பிக்கையை கொடுத்து கை வைக்க போறேன் விரும்புறீங்க? பைபிளை கூட்டிட்டு எழுதுங்க பார்ப்போம். நல்ல சொல்லுங்க, நல்ல இல்லையா? எல்லாரும் பைபிளை கூட்டிட்டு பிரைஸ் எல்லாம். இயேசு அவள் மீது தமது கைகளை வைத்தார். அவர் உடனே எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கண்ண மூடி எத்தனை ஆசை இயேசு நம்மளை கை வைக்கணும். என் பிரச்சனை குடும்பத்தில் இருக்க பிரச்சனை மாறினா இயேசு கை வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு பாவம் என்னை விட்டு போகணும்னா இயேசு நம்மளை கை வைக்கணும். ஜீசஸ். மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்குள்ள போகாம இருக்கணும்னா இயேசு நம்மளை கை வைக்கணும். என் கடன் பிரச்சனை மாறினா இயேசு நம்மளை கை வைக்கணும். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க தரித்திரம் விட்டு போகணும்னா இயேசு உங்களை கை வைக்கணும். ஜீசஸ். வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கை கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத செதலர் உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. சபையே, அவர் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கிறியா? அன்ற நீங்க மாத்திரம் தொட்டுட்டீங்களா? நீங்க மாத்திரம் குடும்பத்தை தொட்டுட்டீங்கன்னா நாங்க குடும்பமா நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநேகருக்கு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன், பிசாசு அவனை விட்டு போன போது மார்க் 5வது வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உபதேசம் கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு அந்த உபதேசத்தை முடிச்சுட்டு கிளம்புறாரு. உடனே ஓடி போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் நம்மை பின்பற்றி வரட்டுமா? ஸ்தோத்திரம். 5:17 இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம், கர்த்தர் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நீ உன் இனத்தாரிடத்துல போய் தெரிவி என்று சொன்னார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் வரைக்கும் செஞ்சிருக்கலாங்க. இனி செய்வதற்கு தாமதப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை உங்க இனத்தாரிடத்துல சொல்லியிருக்கிறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா நீங்க நன்மை பெற்றுக் கொண்டது? கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அதை நீங்க செய்யல. அதனாலதான் உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் யோசிக்கிறார். இதுக்கு நன்மை செஞ்சா ஒரு பிரயோஜனம் இல்ல, அதனால ஏன் இதுக்கு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் யோசிக்கிறார். இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை மகிமைப்படுத்தாம இருந்திருக்கலாம். இனி நான் அப்படி இல்ல ஆண்டவரே, நான் உங்களை கண்டிப்பா மகிமைப்படுத்துவேன். என் வாழ்க்கையில மாத்திர நீ அற்புதங்களை செய்தால் உண்மை நான் மகிமைப்படுத்தின ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையா 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 ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நம்புங்கப்பா, ஆண்டவரே நம்புங்கப்பா, நான் உண்மையா செய்வேன் ஆண்டவரே, உண்மையா செய்வேன் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் இல்ல. பயங்கரமான ஆக்சிடென்ட், ஜீவனை ஆண்டவர் தப்ப வைத்தார். யாருக்கா சொல்லிக்கிறீங்களா? அதை யாருக்கா சாட்சி சொல்லியிருக்கிறீங்களா? தேவனை மகிமைப்படுத்திருக்கிறீங்களா? அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நன்மை ஆண்டவர் செய்ய முடியும்? உங்க மேல எப்படிங்க கை வைக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாங்கி வாங்கி சாப்பிட்டு நன்றி கெட்டவங்களா இருந்தா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்ய முடியும்? எப்படி உங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்ற முடியும்? எப்படி உங்களை பிசாசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்? எப்படி உங்க பலவீனத்திலிருந்து பலம் தர முடியும்? எப்படி வியாதியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும்? இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை
ஜீவனோடு இருக்கிறது பெரிய நன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்காகவே போய் எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நான் பண்ற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு எப்பயே செத்து போயிருக்கணும். என் பிள்ளை தெரியாம பண்றாங்கன்னு சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் தெரியாம செஞ்சுட்டாமா மன்னிச்சிருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்காக பயந்து பேசி நம்ம வாழ வைக்கிறாரே, அதை போய் சொல்லத்தால நம்ம ஹalleluya 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 சொல்லுவோம். ஆண்டவரே என்னன்னு சொல்லுவேன்னு சொல்லி நீங்க உண்மையா இப்ப வலது கரத்தை வைத்து சொல்லி பாருங்களேன். உங்க மேல இப்பொழுதே அப்படியே கை வைக்கப்படுவதை நீங்க உணர்வீர்கள். ஹalleluya. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. ஹalleluya. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, பாடாத பிள்ளையே, உம்மை தேடாத இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா. எஸ், உண்மையா 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 சொல்ற கையெழுக்கிற ஆண்டவர். எஸ், நம்பிக்கை கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. ஆமே, நம்புங்கப்பா. அவருக்கு மேல நம்பிக்கை வந்துட்டா நாளைக்கு இல்லைங்க, அடுத்த நிமிஷம் இல்லைங்க, அவர் தமது கைகளை உங்க மேல இப்ப வைப்பார். நம்பிக்கை கொடுங்க. சொல்லுங்க இன்னொரு விஷயம். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா. 18 வருஷமா எதிர்பார்ப்போடு இருந்தான். ஆண்டவர் எப்ப எம்மல கை வைப்பான், உடனே அவரை மகிமைப்படுத்தணும், உடனே அவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருந்த சகோதரி தமது கைகளை வைத்த உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கையை தட்டி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற சபையே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை வைக்க வேண்டும் என்றார். நீ ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கணும், நீ ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கணும். ஆண்டவர் எங்களை கையை வச்சுட்டா நானுமே மகிமைப்படுத்துவேன், நானுமே மகிமைப்படுத்துவேன், நானுமே மகிமைப்படுத்துவேன். தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா. கேளு 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 கேளு. என்ன தொற்றுங்கப்பா, நாம மகிமைப்படுத்தணும், நாம மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே என்ன தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா, என்ன தொற்றுங்கப்பா. கேளு கேளு. நாம மகிமைப்படுத்தணும்ப்பா, நாம மகிமைப்படுத்தணும். என்ன தொற்றுங்கப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா. ஆசீர்வாதமான நல்ல கால நேரத்தில் நன்றி செய்கிறோம். அவர் மீது நமது கைகளை வைத்தார், உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த மாசத்துக்கு எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக சொல்லுங்கள். அதனால என்ன அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்க கற்றுக் கொடுத்தது நல்ல வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமையாக, துதியாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக இருக்கும்படிதான் எங்களை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். கச்சையானது ஆண்டவரே, அறைக்கு கச்சையானது எப்படி ஸ்தோத்திரம் பொருத்தமாக இருக்கிறது, அதுபோலதான் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய யூதா வம்சத்தாராகிய உங்களை நான் சேர்க்கையாக்கி கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நினைக்கிறோம். அப்பா, எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும், எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அதற்காக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்தோம். இனிலிருந்து நாங்கள் நாமத்தின் மகிமைக்கு ஜீவித்து ஆண்டவரை சொல்ற ஜீவிக்க, மகிமைக்க ஜீவிக்க கற்று உதவி செய்வோம். எப்படி இந்த சகோதரி சூழ்நிலை பார்க்காம அவன் தொட்ட உடனே மகிமைப்படுத்தினாலும், அதுபோல நாங்களும் சூழ்நிலைகளை பார்க்காம உடனே போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த லேகில் பிசாசு பிடித்தவன் போய் தக்க போலி அந்த தேசம் முழுவதும் ஆண்டவர் தனக்கு செய்ததை பிரசித்தப்படுத்தினான். அதே போல நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம், கர்த்தர் நடத்தும். துதிய கனம மகிமை நீர் எடுத்துள்ளோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு,
பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் விசேஷமாக கடந்த நம் அனைவரும் இப்போதும் என்பதும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.